பித்தப்பையில கல் இருக்கிறவங்க எந்தெந்த ஃபுட்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது? கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். சாப்பிடக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, நான் வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் போகிறேன், இல்லை ஸ்கேன் பண்ணி எனக்கு வந்து கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபஸ்ட்டு விஷயம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒருவேளை நான் நான்வெஜ் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து பித்தப்பை கற்கள் சரியாகணும்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ ஃபஸ்ட்டு இம்மிடியேட்டாக நம்ம வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். அதிகமாக சால்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஆயிலி ஃபுட்ஸ், எண்ணெயிலே நான் வந்து பொரிச்சது சாப்பிட்றேன், பொரிச்ச உணவுகள் இதையெல்லாம் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஸோ நம்ம வீட்டில் உடனே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட் தான் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது, இல்லை டின்ட் ஐட்டம்ஸ், இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிற ஃபுட் எடுக்கிறதையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து முக்கியமாக நைட்டில் நம்ம சீக்கிரமாக சாப்பிடணும். ஒரு 8:30க்குள்ளே நம்ம நைட் டின்னரை முடிச்சுட்டு இரவு நேரத்தில் ஒரு சஃபிஷியன்ட் ஸ்லீப் அப்படின்றது வேணும். ஸோ போதுமான அளவு உறக்கம் இருந்தது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பித்தப்பையில் கற்கள் குறையும். இன்னும் ஒரு சிலர் வந்து ஆல்கஹால் எடுப்பாங்க, இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கும். ஸோ இதே டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இப்போ மில்க் அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்கிறோம், பால் சார்ந்த உணவுகள், பால் நிறைய எடுக்கிறதோ இல்லை சீஸ், பட்டர், இதையும் அவாய்ட் பண்ணுறது முக்கியம்.